ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம சாப்டர் 1ல் இருக்கிற டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் அதோட ஒரு சில தியரம்ஸும் அது ரிலேட்டடாக இருக்கிற எக்ஸசைஸ் 1.4 தான் பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்துட்டோம், பட் இருந்தாலும் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம். டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் ஃபஸ்ட்டு 2 டைப்பாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று டெர்மினேட்டிங், இன்னொன்று நான் டெர்மினேட்டிங். டெர்மினேட்டிங் மீன்ஸ் எண்டிங், அதாவது ரிமைண்டர் 0 ஆகிருக்கும். r is equal to 0 ஆகும்போது நம்மளோட டெசிமலோட அந்த எக்ஸ்பேன்ஷன் என்ன ஆகிடும், ஸ்டாப் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம், ரேஷனல் நம்பர் சொல்லிடுவோம். இதில் டவுட் இருக்காது. இப்போ நான் டெர்மினேட்டிங்கில் தான் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன டவுட் இருக்குது. நான் டெர்மினேட்டிங் அகைன் 2 டைப்ஸாக பிரியுது. நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங், நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். இது ரிப்பீட்டிங் சொல்லுவாங்க, ஒரு சில டைமில் ரெக்கரிங், நான் ரெக்கரிங் அப்படின்ற வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ஜஸ்ட்டு ரெக்கரிங்கிறது ரிப்பீட்டிங் மீனிங். டெர்மினேட்டிங் மீன்ஸ் எண்டிங், இங்கே எண்டிங்கு. நான் டெர்மினேட்டிங் மீன்ஸ் நாட் எண்டிங், எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். அதாவது பக்கத்தில் மறக்காமல் இப்படி டாட் வைக்கணும். டாட் வைக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து டெர்மினேட்டிங்காக மாறிடும். அதனால் நீங்கள் ஆன்சர் எழுதும்போது கேர்ஃபுல்லாக டாட் வைக்க வேண்டிய இடத்துல டாட் வச்சு எழுதணும். டாட் வச்சுருந்தாங்கன்னா தான் அது நான் டெர்மினேட்டிங். இப்போ இதுவே இருக்குது, பட் பக்கத்தில் இப்படி டாட் வச்சுட்டாங்க அப்படின்னா அது என்ன ஆகிடுச்சு, நான் டெர்மினேட்டிங் ஆகிடுச்சு. ஓகேவா? அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டாட் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. டாட் இருந்துச்சு அப்படின்னா அது நாட் டெர்மினேட்டிங், நாட் எண்டிங். எக்ஸெட்ராக்கு எப்படி டாட் வைக்குவோமோ அந்த மாதிரி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது, எண்ட் ஆகாமல் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்மினேட்டிங் மீன்ஸ் எண்ட் ஆகிடுச்சு, டாட் எதுவும் பக்கத்தில் வச்சுருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஒரு டெசிமல் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ டெர்மினேட்டிங் கிளியர். நான் டெர்மினேட்டிங்கில் ரிப்பீட்டிங். ரிப்பீட்டிங் மீன்ஸ் டெசிமல் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை கன்சிடர் பண்ணுவோம். ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆகி முன்னாடி இருக்கிற நம்பர்ஸை பார்ப்பீங்க. முன்னாடி இருக்கிறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எதை தான் பார்க்கணும், அந்த டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதா அப்படின்றது தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் இருக்கிற நம்பர்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அது நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். ரிப்பீட்டே ஆகாமல் வேறு வேறு நம்பர்ஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா அது நான் டெர்மினேட்டிங் நாட் ரிப்பீட்டிங். இந்த ரிப்பீட்டிங் வந்து என்ன ஆகிடும், ரேஷனல் வந்துடும். நான் ரிப்பீட்டிங் மட்டும்தான் இரேஷனல். நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காமல் இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்னா மட்டும் இரேஷனல், இது எல்லாமே ரேஷனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்டும் ஆகக்கூடாது, ரிப்பீட்டும் ஆகக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும் அது என்ன ஆகிடுச்சு, இரேஷனல் ஆகிடுச்சு. மீதி எல்லாமே என்ன ஆகிடுச்சு, ரேஷனல் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போது இந்த நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்கில் நீங்கள் எழுதும் போது பண்ணுற மிஸ்டேக் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, இதை பார் வச்சு எழுதும்போது எப்படி எழுதுன்னா 2.5 பார். ஓகேவா? 5க்கு மட்டும்தான் பார். இதை இப்படியும் கொடுப்பாங்க. உடனே இந்த இடத்துல டாட் இல்லை பக்கத்தில், அப்போ இது டெர்மினேட்டிங் நினச்சிடக்கூடாது. மேலே பார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5ன்றது போயிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதுவும் என்ன தான், நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் தான். டாட் இருந்தால் மட்டும்தான் நினச்சிடக்கூடாது. இதை இப்படியும் கொடுக்கலாம் பார் போட்டு. அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3232 அப்படின்னு ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. அப்போ அதை நம்ம எப்படி எழுத முடியும், 1.3232 ரெண்டு நம்பருக்கும் சேர்ந்து பார். 1.3232ன்ற ரெண்டு நம்பருக்குமே சேர்ந்து பார் போட்டு எழுதணும். ஓகேவா? இப்போ இது கிளியர் ஆகிடுச்சா? வேறு எதுவும் டவுட் இல்லை இதில்? நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ டாபிக் உள்ளே போயிடலாம். ரீவிசிட்டிங் ரேஷனல் நம்பர்ஸ் அண்ட் தேர் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்ஸ். இப்போ இதில் பார்க்க போகிறோம். பாருங்கள், நமக்கு 4 எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. இது நம்ம ரீடர்லேயே இருக்கிற எக்ஸாம்பிள் தான், அதனால் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸசைஸ்லேருந்து எப்போவுமே ரிப்பீட்டடாக 1 மார்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும். எந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ வந்திருக்கும். அதுவும் இப்போ நமக்கு 21 மார்க்ஸ் இருக்குது. நம்மளோட சாம்பிள் பேப்பர்லேயும் சரி, இப்போ வந்து போர்டு எக்ஸாமில் ஸ்டாண்டர்ட் பேசிக் 2 பேப்பர்லையுமே இதுலேருந்து கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. எல்லா 3 கொஷின் பேப்பர்ஸ், அதாவது 2 சாம்பிள் வந்துச்சு, 2 போர்டு நடந்துச்சு இல்லையா, பேசிக்கு ஸ்டாண்டர்ட்டு. மொத்தம் 4 கொஷின் பேப்பர்லுமே இதுலேருந்து ஒவ்வொரு கொஷின் இருந்துச்சு. ஓகேவா? அதனால் இது கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 மார்க் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. 1 மார்க்னாலுமே அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 1 மார்க் ஈஸியாக நமக்கு கிடைக்கும் இந்த சாப்டரில். மற்றதெல்லாம் கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். இதில் வந்து ஈஸியாக கிடச்சிடலாம். ஜஸ்ட்டு டெசிமல் எக்ஸ்பென்ஷன் தான். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டெசிமல் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம P/Q ஃபார்முக்கு மாற்றுற மாதிரி எழுத போகிறோம். ஓகேவா? பாருங்கள், 0.375 இருக்குது. இதை நம்ம P/Q ஃபார்மில் எழுதும்போது நம்ம டெசிமல் ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த இடத்துல எத்தனை டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு 30 போடுங்க. முன்னாடி ஒரு 1 போட்டுருங்க, அவ்வளோதான். 1000.
ஓகேவா? சப்போஸ் டெசிமலுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்தால் ஒன்லி 2 0, டெசிமலுக்கு அப்புறம் 4 நம்பர் இருந்தால் 4 0, டெசிமலுக்கு அப்புறம் ஒரே ஒரு நம்பர் இருந்தால் ஒரு 0 போட்டு மறக்காமல் முன்னாடி 1 போடணும். அதாவது 10, 1000, நான் 1000, 10, 100 சொன்னால் ஒரு சிலருக்கு வந்து அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பரோ அத்தனை 0 அப்படின்னு சொல்கிறேன். மறக்காமல் அந்த 0 போட்டு முன்னாடி 1 போடணும். வெறும் 0 போட்டிங்கன்னா வேல்யூ கிடையாது. ஓகேவா? பாருங்கள், இப்போ 375 டெசிமலில் விட்டுட்டு ஃபுல் நம்பரை மட்டும் எழுதுகிறோம். 375 டிவைட் 1000. 1000ல் எத்தனை 0 இருக்குது? 3 0 இருக்குது. அப்போ எத்தனை பவர் ஆயிடுச்சு? பவர் 3, 10 power 3. 375 டிவைட் 10 power 3. இதில் டவுட் இருக்கா? அடுத்தது பாருங்கள், 0.104 டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்? 3 நம்பர். அப்போ எத்தனை 0? 3 0. முன்னாடி ஒரு 1 போட்டாச்சு, டவுட் இல்லை. இப்போ எத்தனை 0 இருக்குது? 3 0. அப்போ 10 பவர் என்னன்னு எழுதிடுவோம்? 3ன்னு எழுதிடுவோம். பாருங்கள், டெசிமலுக்கு அப்புறம் அந்த நம்பரை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இதில் டெசிமலுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது? 0875 இருக்குது. 0875ம் 875ம் சேமாக எழுதியாச்சு. ஆனால் டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்? 1 2 3 4 நம்பர் இருக்குது. அப்போ எத்தனை 0 போடுறோம்? 4 0. அப்போ 10,000. அப்போ 875 டிவைட் 10 power 4. இதில் பாருங்கள், இங்கெல்லாம் 0 இருந்தது, அதனால நம்ம டெசிமலுக்கு அப்புறம் இந்த நம்பரை மட்டும் எழுதிட்டோம். ஆனால் இதில் எப்படி இருக்குது? முன்னாடி நம்பர் இருக்குது. நம்பர் இருக்கிறதால என்ன பண்ணுறோம்? நம்ம அந்த நம்பரையும் சேர்த்து எழுதுறோம். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபுல் நம்பர் எழுதுகிறோம். எதை மட்டும் விட்டுறோம்? அந்த டெசிமல் பாயிண்ட்டை விட்டுறோம். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர்? 1 2 3 4 நம்பர்ஸ். அப்போ எத்தனை ஜீரோஸ்? 4 zeros. இப்போ 4 zeros போட்டோம்னா 10 power 4 ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இது கிளியர் ஆகிடுச்சா? இப்போது இது எல்லாத்துலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எந்த ஒரு டெசிமல் நம்பர், அதாவது டெர்மினேட்டிங் டெசிமல் நம்பராக இருந்தால் அதை நம்ம எப்படி எழுத முடியும்? டிவைடு 10 பவர் அப்படின்ற மாதிரி எழுத முடியும். இந்த 10 பவரை ப்ரைம் ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆகும்? 10 வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன ஆகும்? 2 5s. ஆமாவா? அப்போ 10ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? 2 and 5. ஓகேவா? இதே மாதிரி ஒரு சம் கூட பார்த்துருந்தோம். இப்போ அது உங்களுக்கு ரீகால் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போது எந்த ஒரு டெர்மினேட்டட் டெசிமலாக இருந்தாலும் அதை நம்ம எப்படி எழுத முடியும்? டினாமினேட்டரில் q, p/q தானே. q-ன்றதை 2 into 5 அப்படின்னு எழுதணும்னு சொன்னோம் இல்லையா? இதில் பவர் எப்படி இருக்கலாம்? எப்படி வேணாலும் இருக்கலாம். அதனால 2 power n 5 power m அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகேவா? நம்பர் வந்து நம்ம நம்பர் என்ன நம்பர்னு சொல்ல முடியாதா? அதனால n/m அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ தியரம் பாருங்கள். லெட் x be a rational number whose decimal expansion terminates. decimal expansion என்ன ஆகுது? டெர்மினேட் ஆகுது. அப்படி டெர்மினேட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த x, அதாவது இந்த நம்பரை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? p/q ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். p and q ஆர் கோப்ரைம்ஸ். கோப்ரைம் மீன்ஸ் அதுக்கு மேலே நம்மளால் கேன்சல் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் q's ஆஃப் த ஃபார்ம் 2 power n 5 power m. எப்படிங்க 2 power n 5 power m வருதுன்னு புரிஞ்சிச்சா? அண்ட் m and n ஆர் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ ரீசெண்டாக ஒரு சம் பார்க்கும்போது கூட நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 2 into 5 அந்த ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதுவும் இது இப்போ ஞாபகம் வருதா எப்படின்ட்டு? அப்போது ஒரு டெர்மினேட்டட் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக அதோட டினாமினேட்டரை p/q ஃபார்மில் எழுதின பின்னாடி கிடைக்கிற அந்த டினாமினேட்டர் q-வை எப்படி எழுத முடியும் நம்மளால்? 2 power n 5 power m அப்படின்னு சொல்லி எழுத முடியும். இப்போ எப்படின்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்னும் கிளியராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் p/q ஃபார்மில் கொடுத்துட்டேன். அப்படி p/q ஃபார்மில் கொடுத்தது இந்த மாதிரி நம்மளால் 2 power n 5 power m எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அது என்ன டெசிமல் ஆகிடும்? டெர்மினேட்டிங் டெசிமல் ஆகிடும். சேம் இப்போ அங்கே பார்த்த நம்பர்ஸே தான் அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்கள், இங்கே அது அந்த தியரமோட கான்வர்ஸ் இது. இஃப் let x equal to p/q be a rational number such that the prime factorization of q of the form 2 power n 5 power m where n and m are non-negative integers, then x has the decimal expansion which terminates. அப்போ என்ன ஆகிடும்? அது டெர்மினேட் ஆகிடும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இந்த மாதிரி சம் தான் உங்களுக்கு வரப்போகுது. கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 3/8 இருக்குது. 3/8 அப்போ நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது கோப்ரைமான்னு செக் பண்ணணும். கோப்ரைம்னா என்ன? ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிடணும். ஓகேவா? கோப்ரைமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? எதுவுமே காமனாக டிவிசிபிளாக இருக்கக்கூடாது. 3 8 கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் டிவைட் பண்ண முடியுமா? நோ, பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்மளோட டினாமினேட்டர் பார்க்கணும். டினாமினேட்டருக்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து செகண்ட் எக்ஸசைஸ்லலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதே மெத்தட் தான். 8 போட்டாச்சு. 8 பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 டேபிளில் ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 times
4 டைம்ஸ் வருது. அப்புறம் 2 டேபிளில் போட்டோம்னா அகெயின் 2 டைம் வருது. அப்போ என்ன ஆயிடுச்சு 8 = 2 × 2 × 2. அதை என்னென்னு எழுதிட்டேன்னா 2^3 டேரெக்டாக எழுதிட்டேன். நீங்கள் வேணுன்னா 2 × 2 × 2 எழுதி கூட எழுதிக்கலாம். இப்போ 2^3 ஆயிடுச்சு. இப்போ 2^3 ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ பக்கத்தில் பாருங்கள் என்ன இருக்குது 5 பவரில் எதுவுமே இல்லை. அப்படின்னா 2^3 இருக்குது. ஸோ 5^3ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நான் காமனாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடுங்க 2 5s are 10 10^3 ஆகிடுச்சு. மேலே இந்த 5ஆல் நான் 5 க்யூபால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 5 × 5 × 5 ஓகேவா 3 × 5 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 375 கிடைக்கும். இப்போ கீழே டினாமினேட்டரில் எத்தனை 0 இருக்குது 3 0. 10^3 மீன்ஸ் 1000. அப்போ 1000னா 3 0னா 3 டெசிமல் முன்னாடி தள்ளி வைக்கிறோம். அப்போ 0.375 கிடச்சிருச்சு. இப்போ கிளியராக சப்போஸ் யாருக்காச்சும் இந்த டெசிமல் எக்ஸ்பான்ஷனில் டவுட் இருக்குன்னா அந்த வீடியோவை மறுபடியும் பாருங்கள் ஒரு முறை. அப்போ தான் இது கிளியராக இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாக்கல ரொம்ப டைம் எடுத்துகிட்டே போகும். அந்த பேசிக் ஸ்டார்டிங் வந்து அதில் பார்த்துக்கோங்க கிளியராக. ஓகேவா நெக்ஸ்ட் போகலாமா? இது எப்படின்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள். இது அதே மாதிரி இதில் உங்களுக்கு டவுட் வரும் எப்படி இங்கே 5^3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்ட்டு. அடுத்த சம் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பாருங்கள் நெக்ஸ்ட் இதில் 13/125 ஏதாச்சும் காமனாக கேன்சல் ஆகுமா? எதுவுமே ஆகாது. அப்போ என்ன பண்ணணும் நம்ம டினாமினேட்டரை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக பார்க்க போகிறோம். அப்போ 125 ப்ரைம் ஃபேக்டர் பண்ணிங்கன்னா 5 × 5 × 5 கிடைக்கும். அதுதான் 5^3ன்னு எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ 5^3 இருக்குது. இங்கே 2^3 இருந்துச்சு. அதனால் 5/3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 5^3 இருக்குது. நமக்கு இன்னொன்று என்ன நம்பர் தேவை 2ன்ற நம்பர் தேவை. இங்கே எத்தனை பவர் இருக்கோ அதே பவரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோம் 2^3ஆல் நியூமரேட்டரி டினாமினேட்டரி மல்டிப்ளை பண்ணிக்கோம். புரியுதா? இப்போ இது 10^3 ஆகிடுச்சு. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 104 கிடைக்கும். 3 டெசிமல் மூவ் பண்ணியாச்சு. 10^3 இருந்ததால் 3 டெசிமல். அது 10^2 இருந்தால் 2 டெசிமல் மூவ் பண்ணியிருப்போம். ஓகேவா? இப்போ இது கிளியராக? அடுத்தது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7/80 இருக்குது. கேன்சல் பண்ண முடியுமா? ஏதாச்சும் எதுவும் இல்லை. அப்போ 80 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2^4 × 5 கிடச்சிருக்கு. ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணும்போது இப்படி கிடச்சிருக்கு. இப்போ 2^4 இருக்குது. அப்போ நம்ம 5 பவரும் என்ன வேணும் நமக்கு 4 வேணும். பட் ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது. அப்போ எத்தனை 5 இருந்தால் போதும் 3 5 இருந்தால் போதும். 5^3 இருந்தால் போதும். அப்போ இங்கே 5^4 போட்டுட்டேன். அதாவது 3 ஆட் பண்ணி அப்போ மேலே என்ன வந்திருக்கு 5^3 ஆகிடுச்சு. உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணால் 2^4 × 5 × 5^3 மேலே மறுபடியும் நியூமரேட்டில் 5^3யும் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ 10^4 ஆகிடுச்சு. 4 டெசிமல்ஸ் மூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள் 625 என்னவா மாறும் நமக்கு 5^4ஆக மாறும். அதுக்கப்புறம் பாருங்கள் 2^4ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? முடிஞ்சுதா? அடுத்தது போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள் 1/7. இது ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் பார்த்தது தான். 1/7 நம்ம லாங் டிவிஷன் பண்ணுறோம். அப்படி டிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்கள் நான் இந்த இடத்துல சர்க்கிள் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா? ஏதாச்சும் நம்பர் ரிப்பீட் ஆகுதான். இங்கே 3யும் அகெயின் இந்த 3 ரிப்பீட் ஆகி வந்திருக்கு ரிமைண்டரில். அப்போ இது என்ன அர்த்தம் ரிப்பீட் ஆகிற டெசிமல். இது ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். 9th ஸ்டாண்டர்டில் சேம் இதே நம்பரை நம்ம என்ன டைப் ஆஃப் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம். அதில் என்னென்னு பார்த்தோம் ரிப்பீட்டிங் பார்த்தோம். அதனால தான் நான் இது ஃபுல்லாக போட்டு காட்டாமல் அப்படியே டேரெக்டாக சொல்கிறேன். சப்போஸ் டவுட் இருக்குது அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் தரேன். அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 1/7ன்றது என்ன ஆயிடுச்சு 0.142857. மறுபடியும் இங்கே பாருங்கள் இங்கே 1 இருக்குன்னு அதை எழுதலை. ஏன் எழுதலை? அது அகெயின் ரிப்பீட் ஆகுது. அதனால நான் எழுதலை. மறுபடியும் 1422857 ரிப்பீட் ஆகும். அதனால இப்படி எழுதி பார் போட்டாச்சு. இப்போ இது பாருங்கள் இதுலேருந்து நம்ம என்ன தியரம் கிடைக்குது நமக்கு let p/q be a rational number such that the prime factorization of q is not of the form 2^n 5^m. இப்படி ரிப்பீட் ஆகிற டெர்மினேட் ஆகாமல் ரிப்பீட் ஆகிற டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் என்ன பண்ண முடியாது இந்த ஃபார்மில் எழுத முடியாது. இந்த ஃபார்மில் எழுத முடியாமல் ஏதாச்சும் ஒரு p/q நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன டெசிமல் எக்ஸ்பான்ஷன் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் ஆர் ரெக்கரிங் ரெண்டுத்தில் எது எழுதினாலும் கரெக்ட். ஓகேவா? ரெக்கரிங் டெசிமல் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங் ஆர் ரிப்பீட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன்.
இப்போ பாருங்கள் ஃபைனலாக நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எவ்ரி ரேஷனல் நம்பர் இஸ் எய்தர் டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்காக இருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் அதுவே நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்காக இருந்தால் அது இர்ரேஷனல் நம்பர் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த கான்செப்ட் கிளியர் ஆகிடுச்சு. அடுத்தது போயிடலாமா? பாருங்கள் எக்ஸசைஸ் 1.4 இதில் இருக்கிற சம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணணும்? வித்தவுட் ஆக்சுவலி பர்ஃபார்மிங் த லாங் டிவிஷன் ஸ்டேட் வெதர் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர் வில் பி டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். இது என்ன பண்ணணும்? இது டெர்மினேட்டிங்கா இல்லை நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்கான்னு பண்ணணும். இதில் நான் ரெட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட போகிறீங்க. ஓகேவா? மற்ற சம்ஸ் மட்டும் தான் நான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொன்னேன்? கோப்ரைம்ஸ் இருக்கா, கோப்ரைமாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கேன்சல் ஆகுதா இல்லையான்னு பார்க்கணும். ஏதாச்சும் கேன்சல் ஆகுதா அதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டெப் போகணும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? க்யூவை ப்ரைம் ஃபேக்டர்ஸாக பிரித்து எழுதுவோம். எழுதிட்டு அதை 2 பவர் அண்ட் 5 பவர் அப்படி எழுத முடியுதான்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட் சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த தியரமை ஒரு முறை நான் எழுதிடுறேன். என்னவாக இருக்கணும்? கோப்ரைமாக கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் க்யூ இந்த ஃபார்மில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது என்னது? டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷனாக இருக்கும். இல்லாட்டி நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்காக இருக்கும். எழுதியாச்சு கொஷின். அப்போது இதில் ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியல. அதனால் அடுத்து நான் என்ன ஸ்டெப் போயிட்டேன்? க்யூ போயிட்டேன். கேன்சல் பண்ண முடிஞ்சால் தான் பண்ணணும், இல்லைனா அடுத்த ஸ்டெப் போயிடலாம். க்யூ இஸ் ஈக்குவல் டு இப்போ 3 1 2 5 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்கள். பண்ணால் உங்களுக்கு 5 × 5 × 5 டைம்ஸ் கிடைக்கும். அப்போ அது என்னென்னு எழுதலாம்னா 5 பவர் 5. இந்த இடத்துல நான் 2 பவர் 0ன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். ஏன்? எனிதிங் பவர் 0வோட வேல்யூ 1. இந்த ஃபார்மில் எழுதணுன்றதால நான் 2 பவர் 0 × 5 பவர் 5ன்னு எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல 2 பவர் 0 அப்படின்னா என்ன? இது இங்கே இல்லாமல் வந்துடுச்சேன்னு நினைக்கக்கூடாது. எனிதிங் பவர் என்ன நம்பர் போட்டு பவர் 0 போட்டாலும் வேல்யூ என்ன? 1. ஓகேவா? அப்போ 2 பவர் 0வோட வேல்யூ 1. அப்போ 1 × 5 பவர் 5ம் 5 பவர் 5ம் என்ன? சேம் தான். ஆனால் மறக்காமல் இங்கே நம்ம இப்படி எழுதணும், நம்ம இந்த ஃபார்மில் எழுதணும் அப்படின்றதால. Here the denominators of the form 2 power n into 5 power m. m ஓட வேல்யூ என்ன? 5. n ஓட வேல்யூ 0. இங்கே பவர் இருக்கு இல்லையா, பவரில் என்ன எழுதியிருக்குமோ அதை எழுதியிருக்கும். ஓகேவா? இட் மீன்ஸ் த ரேஷனல் நம்பர் ஆஸ் டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பான்ஷன். இப்போ இது கிளியராக புரிஞ்சுதா? எப்படி கிடைக்குதுன்னு புரிஞ்சுதா? இது அவ்வளோதான். நம்ம எந்த வேல்யூ எதுவுமே கண்டுபிடிக்கல. நம்ம என்ன சொன்னால் போதும்? டெர்மினேட்டிங்காக இல்லையான்னு மட்டும் சொன்னால் போதும். கேன்சல் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறோம். இல்லை. அப்போ என்ன பண்ணிட்டோம்? டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டோம். டினாமினேட்டரை ப்ரைம் ஃபேக்டராக மாற்றிட்டோம். ப்ரைம் ஃபேக்டர் மாற்றும் போது 5 பவரில் கிடைக்குதா? 5 பவரில் கிடச்சிட்டு எழுதிட்டோம். 2 பவர் 0ன்னு எழுதிட்டோம். ஓகேவா? சப்போஸ் நமக்கு இங்கே 2 பவரில் கிடச்சிருக்கு மேம், 5 கிடைக்கல. அப்போ 5 பவர் 0 எழுதிக்கும். மேம் எனக்கு ரெண்டுமே கிடச்சிருக்கு. அப்போ என்ன கிடச்சிருக்கோ அதை எழுதிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? 2 5 அப்படின்ற நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். சப்போஸ் மேம் 2வும் இருக்குது 5வும் இருக்குது, எனக்கு 3 1 எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு அப்படின்னா அது டெர்மினேட்டிங் கிடையாது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்குற சம்ஸில் உங்களுக்கு அது புரியும். 17/8 இருக்குது. ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ q is equal to 8 எடுத்தாச்சு. 8 எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிடுச்சு? 2 பவர் 3 கிடச்சிருக்கு. 2 பவர் 3 இப்போ 2 கிடச்சிருக்கு. அப்போ 5 இல்லை. அப்போ 5 பவர் என்ன எழுதிட்டேன்? நான் 0 எழுதிட்டேன். ஓகேவா? 2 பவர் n 5 பவர் m, எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ. அப்போ இதுவும் டெர்மினேட்டிங் எக்ஸ்பான்ஷன் ஆயிடுச்சு. அடுத்தது 64/455 ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். எதுவும் கேன்சலேஷன் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ 455 எக்ஸ்பேண்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 5 × 91 கிடச்சிருக்கு. மேம் இங்கே 5 இருக்குல்ல மேம், அப்போ நம்ம மல்டிப்ளை 2 பவர் 0 போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும்ல அப்படின்னு டவுட் வரும். கிடையாது. 91ன்னு ஒன்று இருக்குது. ஒன்லி 5 மட்டும் இருந்திருக்கலாம், இல்லை ஒன்லி 2 மட்டும் இருக்கலாம், இல்லை 2 and 5 ரெண்டுமே, இது வேறு பவர் அது வேறு பவரில் இருக்கலாம். அதை தவிர வேறு எந்த நம்பர் இருந்தாலுமே அது டெர்மினேட்டிங்கில் வராது, நான் டெர்மினேட்டிங்கில் தான் வரும். இப்போ 91 இருக்கிறதால இது என்ன ஆயிடுச்சு? இட் இஸ் நாட் ஆஃப் த ஃபார்ம் 2 பவர் n 5 பவர் m. அப்போ என்ன ஆயிடுச்சு? நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ கிளியரா? இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகிட்டுருக்கா? அடுத்து 4th one 15/1600 இருக்குது பாருங்கள். இது கேன்சல் ஆகுது. 5 டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன். 3 டைம்ஸ் 320. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேன்சல் பண்ணாது. இப்போ க்யூ நமக்கு என்ன? 320ன்றது எழுதியாச்சு. 320 எக்ஸ்பேண்ட் பண்ணால் 2 பவர் 6 5 பவர் என்ன கிடச்சிருக்கு? இங்கே இந்த இடத்துல ஒரே ஒரு 5 இருக்குது. அப்போ இங்கே வேணால் 5 பவர் 1ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? 2 பவர் 6 5 பவர் 1. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 2 பவர் n அண்ட் 5 பவர் m. எம்மோட வேல்யூ 1, என்னோட வேல்யூ 6. ஓகேவா? அப்போ இது என்ன ஆயிடுச்சு? டெர்மினேட்டிங் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 7th one 29/473 கேன்சல் எதுவும் ஆகலை. 473 எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 7 டேபிளில் வருது. 7 பவர் 3. 7ன்றது நமக்கு தேவையா? தேவையே இல்லை. 2 5 ஏதாச்சும் தான் வேணும். அப்போ 7 மட்டும் இருக்குது அப்படின்னா இது நாட் ஆஃப் த ஃபார்ம், ஸோ நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். நெக்ஸ்ட்டு
சிக்ஸ்த்து ஒன் 23/2^3 5^2 அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நமக்கு எந்த கவலையுமே இல்லை. என்ன ஆயிடுச்சு, அவங்களே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் கியூவை எடுத்து எழுதிட்டோம். ஃபார்மில் இருக்குது எம் வேல்யூ என் வேல்யூ இப்படி இருக்குது. அப்போ இது என்ன ஆயிடுச்சு, டெர்மினேட்டிங். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆமாவா, அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 5 மட்டும் இருக்கா டினாமினேட்டரில் இருக்குது. அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆனால் க்யூவில் பாருங்கள் 2 இருக்குது 5 இருக்குது. ஓகே, நமக்கு தேவையில்லாமல் 7 இருக்கு இல்லையா. அப்படி 7 இருந்துச்சுன்னா அது என்ன ஆகிடும், நான் டெர்மினேட்டிங். நாட் ஆஃப் த ஃபார்ம், நான் டெர்மினேட்டிங். கிளியராக இப்போ ஓரளவுக்கு நல்லா கிளியர் ஆகிட்டே இருக்கா. இதில் பாருங்கள், நான் 7th 1 வரைக்கும் தான் முடிச்சிருக்கேன். 8 9 10 இந்த 3 சம் நீங்கள் தான் ஹோம்ஒர்க்காக போடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. போடும்போது ஏதாச்சும் கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக கேன்சல் பண்ணிவிட்டு போடுங்க. இதில் பாருங்கள், இதில் கேன்சல் ஆகும். அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் 5 டேபிளில் கேன்சல் ஆகும். இதுவுமே 7 டேபிளில் கேன்சல் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு கேன்சலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அதனால தான் இந்த 3 சம் உங்களை போடுறதுக்கு கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க. இது பாருங்கள் 3 டேபிளில் கேன்சல் ஆகும், 5 டேபிளில் 7 டேபிளில். ஃபஸ்ட்டு கேன்சலேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிடைக்கிற க்யூ வேல்யூ எடுத்து போடுங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. Question number 2 பாருங்க. Write down the decimal expansion of those rational numbers in question number 1 above which have terminated decimal expansion. என்ன கேட்டுக்காங்க, இப்போ question number 1 பார்த்தோம் இல்லையா, அதில் 10 subdivision இருந்துச்சு இல்லையா, அதில் எதுக்கெல்லாம் டெர்மினேட்டிங் வந்துச்சோ அந்த டெர்மினேட்டிங் வந்த நம்பருக்கு டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிச்சி எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதில் ஃபஸ்ட்டு ஒனுக்கு நமக்கு டெர்மினேட்டிங் தான் வந்தது. அதில் 13/3125 எழுதியாச்சு. 13 எழுதியாச்சு. இந்த 3125க்கு 5^5 நம்ம போன சம்லேயே கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். ஆமாவா. அதுக்கப்புறமா பக்கத்தில் என்ன எழுதணும், இது மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, இங்கே என்ன பவரில் இருக்கோ அதே பவரில் பக்கத்தில் நம்பரில் எழுதணும்னு சொன்னேன். 5 இருக்குது, ஸோ 2^5 எழுதியாச்சு. அதுவே நான் என்ன பண்ணணும், நியூமரேட்டர்லையும் எழுதணும். இப்போ இது கிளியர் ஆகிடுச்சா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு. எப்பயுமே இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாக இருந்தால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் சேம் என்ன பண்ணுறோமோ அதே இதால் மல்டிப்ளையோ டிவைடோ பண்ணணும். 2^5 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணி. அப்போ கீழே என்ன ஆயிடுச்சு, பவர் 10^5 ஆயிடுச்சு. மேலே பாருங்கள் 13 × 2^5னா 2 × 2 × 2 × 2 × 2. ஓகேவா. இப்படி மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பாருங்கள் 2 2s 4, இந்த ரெண்டு போட்டிருக்கேன். 4 4s 16, 16 2s 32. அப்போ 13 × 32 போட்டிங்கன்னா 416 வரும். 5 டெசிமல்ஸ் மூவ் பண்ணணும். ஏன்னா நான் மூவ் பண்ணுறது இந்த ஒரு சம்க்கு மூவ் பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள், நமக்கு என்ன இருக்குது, 416 இருக்குது. 10^5 இருக்குது. அப்போ எத்தனை 0, 5 0. அப்போ எத்தனை டெசிமல் மூவ் பண்ணும், 5 டெசிமல். பாருங்கள் 1 2 3, அது இல்லாமல் 4 5. அப்போ இந்த இடத்துல தான் டெசிமல் பாயிண்ட் வரும். இங்கெல்லாம் நம்பர்லாம் என்ன போட்டணும், நம்ம 0 போட்டணும். அப்போ 0.00416. இதில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் டெசிமல் எக்ஸ்பான்ஷனை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இது புரியும். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 17/8 2^3 கண்டுபிடிச்சோம். அப்போ 5 எத்தனையால் 2 இருக்குது. அப்போ எது வேணும், நமக்கு 5 வேணும். பவர் எத்தனை 3. நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணிட்டோம், பவர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 10^3 ஆகிடுச்சு. இங்கே 5 × 5 × 5 மல்டிப்ளை பண்ணும். இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2125. 10³ எத்தனை டெசிமல், 3 டெசிமல். அப்போ 1 2 3. அப்போ இந்த இடத்துல 2 பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இது நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி முடிச்சாச்சு. 2^6 இருக்குது, 5^2 இருக்குது. ஆமாவா. இப்போ நமக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன வேணும், 5^4 வேணும். இதில் பாருங்க நான் தனியாகவே கொடுத்துட்டேன். அப்போ 15 × 5^4. கீழே இந்த நம்பர் அப்படியே இருக்குது. அப்போ கீழே இந்த ரெண்டும் என்னாச்சு, 5^4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 10^6. அப்போ 6 டெசிமல்ஸ் மூவ் பண்ணிங்க. 4 இருக்குது, எக்ஸ்ட்ராவாக 2 0 போட்டு டெசிமல் வச்சாச்சு. அடுத்து 23/2^3 5^2. டேரெக்டாக கொஷின்லேயே அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்ட்ராவாக நமக்கு 5ல் ஒரே ஒரு பவர் வேணும். ஒரு பவரால் மல்டிப்ளை பண்ணியாச்சு. 10 முடிஞ்சுதா. இப்போ கிளியர் ஆகிடுச்சா எப்படின்ட்டு. அப்புறம் இதில் இன்னும் ஒரு சில டவுட் வரும். அது ஏன் மேம் நம்ம பவர் சேமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். ஏன் அப்படின்னா, இப்போ 2 × 5 = 10. ஒரு 2 இருந்தால் ஒரு 5 இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். அப்போ 2 டைம்ஸ் இருந்தால் என்ன கிடைக்கும், 100 கிடைக்கும். 10 டைம்ஸாக 3 டைம்ஸ் இருந்தால் தான் என்ன வரும், 1000 வரும். அப்போ சேம் பவர் இருந்தால் தான் நம்மளால் கீழே என்னவா பண்ண முடியும், 0வாக மாற்ற முடியும். 0வாக மாற்றினா தான் நம்ம டெசிமலை ஈஸியாக பாயிண்ட் வச்சு போட முடியும். புரிஞ்சுது. அப்போ எதனால் நம்ம அதை 0வாக மாற்றுறோன்றது இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சா. அதே மாதிரி பாருங்கள், 6th one இங்கே பவர் 2 இருக்குது. இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக பவர் 1ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறோம்.
நெக்ஸ்ட்டு 8th ஒன்னும் 9th ஒன் 10th ஒன் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பார்த்து எப்படி வந்திருக்குன்னு நீங்கள் போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், இப்போ நமக்கு 3 டெசிமல் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிசைட் ரேஷ்னல் ஆர் நாட். ஃபஸ்ட்டு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், ரேஷ்னலாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு க்யூவை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இதில் ஏதாச்சும் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகுதா? இல்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ இது என்னது? டெர்மினேட்டிங். திஸ் இஸ் ரேஷ்னல். இட் இஸ் ரேஷ்னல் பிகாஸ் டெசிமல் எக்ஸ்பான்ஷன் இஸ் டெர்மினேட்டிங். அப்போ என்ன டெர்மினேட்டிங்காக இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நம்மளால்? அதை நம்ம அந்த க்யூ அதாவது டினாமினேட்டர் p/q ஃபார்மில் எழுதின பின்னாடி அந்த டினாமினேட்டரை 2n 5/mன்ற ஃபார்மில் எழுத முடியும். அது என்னவா இருக்கும்? q = 10⁻9. எப்படி மேம் 10⁻9 கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த இடத்துல எத்தனை நம்பருக்கு கவுண்ட் பண்ணுங்கள். கவுண்ட் பண்ணிங்கன்னா 9 நம்பர்ஸ் இருக்குது. எத்தனை டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் தான் நம்ம போடுவோம். அப்போ 10⁻9. q = 10⁻9. த ஃபேக்டர்ஸ் ஓகேவா? இப்போ கிளியர் ஆகிடுச்சா? அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஒன். இது எண்ட் ஆகாமல் போயிட்டே இருக்குது. பக்கத்தில் பாருங்கள் டாட் வச்சுருக்காங்க இல்லையா? டாட் வச்சுருந்தாங்கன்னா அது நான் டெர்மினேட்டிங். ரிப்பீட் ஆகுதா பாருங்கள். நம்பர் பார்க்குறதுக்கு வேணால் 1 2 0 1 1 அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். 1 2 0 1 1 2 0 0 1 2 இப்படி மாறி தான் இருக்குது. அப்போ இது என்ன ஆயிடுச்சு? நான் டெர்மினேட்டிங், நான் ரிப்பீட்டிங்காக இருக்குது. அப்போ இட் இஸ் irrational because the decimal expansion is neither terminating nor நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். அது டெர்மினேட்டிங்காகவும் இல்லை, நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங்காகவும் இல்லை. என்னவா இருக்குது? நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்காக இருக்குது. அதனால் இது என்ன ஆகிடுச்சு? irrational ஆகிடுச்சு. அடுத்தது பாருங்கள், மேம் இது ஃபஸ்ட் ஒன்னும் தேர்ட் ஒன்னும் ஒரே மாதிரி இருக்கே மேம் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஒரே மாதிரி இல்லை. நல்லா பாருங்கள், மேலே ஒரு பார் இருக்குது. அந்த பார் இருந்துச்சுன்னா என்ன மீனிங் சொன்னேன்? நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். ஆமாவா? இட் இஸ் irrational because it is நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங். அப்படி இருந்தால் அதை நம்ம அந்த p/q ஃபார்ம் எழுதும்போது என்னாகும்? q is not of the form 2n 5m. அப்போ அதுக்கு பதிலாக என்ன எழுதிடும்? q = எத்தனை டெசிமலுக்கு 9 இருக்கிறதால 9 டைம்ஸ் 9 போட்டாச்சு. ஓகேவா? இப்போ இது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சா? என்ன எப்படின்னு புரிஞ்சிச்சா? இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் நல்லா கிளியராக பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க.